ஹலோ. ஒரு நாட்டில் ஒரு மன்னர் இருந்தாருங்க. அந்த மன்னனுக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மீனவன் மீனை கொண்டு வந்து அந்த மன்னனுக்கு கொடுத்தாரு. மன்னன் அந்த மீனை வாங்கிக்கிட்டு அவனுக்கு 50 பொற்காசுகளை பரிசா கொடுத்தாரு. இதை பார்த்துட்டு இருந்த ராணி, நேற்று படைத்தலைவன் வீர தீர செயல் செய்தான், அவனுக்கு 50 பொற்காசுகளை பரிசா கொடுத்தீங்க, இன்னைக்கு இந்த மீனுக்காக 50 பொற்காசுகளை கொடுத்துருக்கீங்க. இது அந்த படைத்தலைவனுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவான். இந்த மீனும் அவனை ஒன்னா ஏதாச்சும் சொல்லி அந்த பொற்காசுகளை திரும்ப வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் கிட்ட ராணி சொன்னாங்க. அந்த மீனவனை கூப்பிட்டு மன்னன் கேட்டாரு, இது ஆண் மீனா பெண் மீனான்னு சொல்லிட்டு கேட்டாருங்க. அதுக்கு அந்த மீனவன் சொன்னான், மன்னா இது ஆண் மீனும் இல்லை பெண் மீனும் இல்லை, பொதுவான மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மன்னனுக்கு அந்த பதில் பிடிச்சி போனதுனால திரும்பவும் 50 பொற்காசுகளை பரிசா கொடுக்க சொன்னாருங்க. அவன் 100 பொற்காசுகளை வாங்கிட்டு போகும்போது ஒரு பொற்காசு மட்டும் கீழே விழுந்துருச்சு. அந்த ஒரு பொற்காசையும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருந்தான். இதை பார்த்த ராணி, பாருங்க அவனுக்கு எவ்வளோ பேராசை, இந்த 100 பொற்காசுல ஒரு பொற்காசு தானே கீழே விழுந்துச்சு, இங்க வேலை செய்யறவங்க எடுத்துக்கிட்டோன்னு விடலாம்ல, அதை கூட விடாம எடுத்துட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதை பார்த்த மன்னன் அவனை கூப்பிட்டு, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு அந்த மீனவன் சொன்னான், மன்னா இதுல உம்முடைய உருவப்படம் பொறிக்கப்பட்டிருக்கு, நான் இதை விட்டுட்டு போனேன்னா யாராச்சும் இதை மிதிப்பாங்க, ஸோ அப்போ உங்களை அவமதிக்கிற மாதிரி இருக்கும், அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனவன் சொன்னாங்க. இதை கேட்ட மன்னன் பிரமிச்சு போய் திரும்பவும் அவனுக்கு 50 பொற்காசுகளை பரிசா கொடுக்க சொல்லி சொன்னாரு. இதை பார்த்துட்டு இந்த ராணி எதுவுமே பேசாம அமைதியாயிட்டாங்க. இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம எப்ப பேசணும் எப்ப பேசக்கூடாதுன்னு இருக்கு. தேவையான நேரத்துல பேசுறது நல்லதுங்க, தேவையில்லாம நம்ம பேசுறது நமக்கு கஷ்டத்துல தான் போய் முடியும். நான் என்னோட லைஃப்ல அதிகமா பேசி இந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கேன், அதனால சொல்றேன். வேதத்துல சொல்லப்பட்டுள்ளது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு யாக்கோப்பு 3:8 சொல்லப்பட்டுள்ளதுங்க. தேவைப்படுற நேரத்துல பேசுறத பார்க்கிலும் தேவையில்லாம பேசுறத நம்ம அவாய்ட் பண்ணாலே போதுங்க. அமைதியா இருக்கிறதே நல்லது. அமைதியோடு இருப்போம். ஆமென்.